வெல்கம் டு நௌரின் கிச்சன். இன்றைக்கி நௌரின் கிச்சன் எனக்கு பார்க்க போகிறது கேரளாவுடைய ஸ்பெஷலான ட்ரெடிஷ்னலான அவியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு நான் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, வாழைக்காய், முருங்கான்னு எல்லாம் சேர்த்து ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். ஒரு பெரிய தேங்காயில் காமூடி தேங்காய், 1 டீஸ்பூன் சீரகம், 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ காய்கறியை நம்ம ஆஃப் பாயில் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்களவு உப்பு போட்டால் போதும். ஆனால் உடையாமல் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டு வெடிக்க விட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் போட்டு வெடிக்க விட்டுக்கலாம். பச்சை மிளகாய் வெடித்த பின்னாடி நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை ஃப்ரை பண்ணிக்கலாம். மெதுவாக கிளறி விடுங்க, உடையக்கூடாது. ஏன்னா இதில் உடையாமல் இருக்கிறது இதோடைய ஸ்பெஷலே. இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். ஏற்கனவே நம்ம வெஜிடபிள்ஸில் போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. ஈவனாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது என்ன பேஸ்ட்டுனா, காமூடி தேங்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய் போட்டு நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஈவனாக இதில் கலந்து விட்டுக்கலாம். மெதுவாக கிளறி விடுங்க. இப்போ அளவான தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தேங்காய் கொதிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு 3 நிமிஷம் தேங்காய் கொதிச்சா போதும். அதிக நேரம் நம்ம தேங்காயை கொதிக்க வைக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், தேங்காய் நல்லா கொதிச்சிருக்கு, காய் நல்லா வெந்திருக்கு. மெதுவாக கிளறி விட்டுக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 3 குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம கெட்டி தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியாட்டெல்லாம் இருக்கக்கூடாது. அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் நான் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரே ஒரு கிளறி விட்டிங்கன்னா நமக்கு டேஸ்ட்டான அவியல் ரெடி. இது பொதுவாக சாதத்துக்கும் அடைக்கும் நல்லா மேட்ச் ஆகும். நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்க பெரியவங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.